உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதை. கரம் பிடித்து நடத்துகிறீ. காலம் எல்லாம் சுமக்கின்றீ. கரம் பிடித்து நடத்துகிறீ. காலம் எல்லாம் சுமக்கின்றீ. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதை. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பகல் வேளையில முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசும்படியாக தேவ ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். தெரிந்த உண்மைகள், ஆனால் கொஞ்சம் ஆழமாக அவைகளை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைய தேவனுடைய மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு பெரிய காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் யார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் யார் என்று வேதம் சொல்லுகிற சில தெளிவான காரியங்களை நீங்களும் நானும் புரிந்து கொண்டோமானால், அறிந்து கொண்டோமானால், நம்முடைய வாழ்க்கையை நாம் சாதாரணமாக வைத்துக் கொள்ளவே மாட்டோம். அதனை விளக்கும்படியாக நேரத்தை பொறுத்து 3 அல்லது 4 காரியங்களை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இன்றைய கிறிஸ்தவ மக்களுடைய அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஒரு பெரிய வேதனையான காரியம், தான் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. நான் வழக்கமாக சொல்லுகிற ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னேன் என்றால் உங்களுக்கு புரியும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இங்கிலாந்து தேசத்திலே விக்டோரியா மகாராணி என்ற ஒரு பெரிய ராணி முழு உலகத்திற்கும் ராணியாக இருந்ததை நீங்கள் சரித்திரத்திலே வாசித்திருக்கலாம். அவருடைய நாட்களிலே சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்று சொல்லி கிழக்கிலிருந்து மேற்கே வரை அனைத்து தேசங்களையும் கையிலே அரசாண்டு கொண்டிருந்த அந்த மகாராணியை குறித்த ஒரு சின்ன குறிப்பை என்னுடைய பிரசங்கங்களில் சொல்லுவது வழக்கம். இங்கேயும் ஞாபகப்படுத்திவிட்டு நான் இந்த நாளின் காரியத்திலே கடந்து செல்ல விரும்புகிறேன். அவளுடைய தந்தையாகிய ஜார்ஜ் அரசராக இருந்தார். அவர் தன்னுடைய மகள் சாதாரண பள்ளிக்கூடத்திலே போய் சாதாரண மக்களோடு கூட படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவள் தன்னுடைய மக்களுடைய நிலைமையை நன்றாக புரிந்து கொண்டு சரியாக அரசாட்சி செய்வாள் என்று மன்னர் நம்பினார். ஆகையினாலே மற்ற பிள்ளைகள் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போவார்களோ அதே பள்ளிக்கூடத்திற்கு அவளையும் அனுப்பினார். ஆனால் அங்கே இருக்கிற வாத்தியாரிடத்துல, டீச்சர்ஸ் இடத்துல சொல்லி இருந்தார், யாரும் என் மகளுக்கு நீ தான் வரப்போகிற ராணி என்று சொல்லக்கூடாது. சொல்லுவீர்கள் என்றால் என் மகள் சரியானபடி உருவாக்கப்பட மாட்டாள். ஆகையினால யாரும் யாரும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார். அவளுக்கு ஆங்கிலம் சொல்ல கொடுக்கப்பட்டது, இலக்கணம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, கணிதம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, கூடவே இங்கிலாந்தின் சரித்திரமும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. 6 வயதில் சரித்திர ஆசிரியர் ஒரு நாள் இங்கிலாந்தினுடைய சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த ஆசிரியர் போய் நின்று இங்கிலாந்தின் சட்டத்தின் படி என்று சொல்லி, அவருக்கு கொஞ்சம் கலக்கமாகத்தான் இருந்தது.
வேலை போய்விடும் என்கிற பயம் இருந்தது. ஆனாலும் சொன்னார், இங்கிலாந்தின் சட்டத்தின்படி ராஜாவுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளையானாலும் சரி பெண் பிள்ளையானாலும் சரி முதல் பிள்ளைத்தான் இங்கிலாந்தை ஆளக்கூடிய உரிமை பெற்றவள் என்று சொல்லி, எங்க இந்த பிள்ளை போய் வீட்டுல சொல்லி கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லி ஓர கண்ணு வச்சு விக்டோரியாவை பார்த்தார். விக்டோரியா அங்க இருந்து புன்முறுவல் செய்த உடனே வாத்தியாருக்கு வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, எதை ராஜா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரோ அதையே சொல்ல வேண்டியதாயிட்டு. இப்ப நமக்கு வேலை இருக்குமா இல்லையான்னு நினைக்கும் போது அந்த வாத்தியார் கேட்டார், விக்டோரியா உனக்கு புரிந்ததா என்று கேட்டார். அவள் சொன்னால், நன்றாக புரிந்தது. வாத்தியாருக்கு இன்னும் கொஞ்சம் காய்ச்சல் வர ஆரம்பித்து விட்டது. உடனே கேட்டார், என்ன புரிந்தது? அவள் சொன்னார், நான் தான் வரப்போகிற மகாராணின்னு புரிந்துட்டு போச்சு. எந்த புரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அது புரிந்து விட்டதுன்னு சொன்ன உடனே அப்ப வாத்தியார் பயத்தோடு நடுக்கத்தோடு கேட்கிறார், எம்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி நீ நடப்பாய்? அவ சொன்னா, நான் இனிமே ராணிய போல நடப்பேன். இன்னும் வாத்தியாருக்கு நடுக்க ஆரம்பிச்சிட்டு, இதென்னடா இது வம்பா போச்சுது. அப்போ அப்படின்னா என்னமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? இன்னும் வரைக்கும் எனக்கு இது தெரியாம இருந்தது. இனிமே எல்லாரும் என்னைய பாப்பாங்க. அதனால நான் ராணிய போல பேசுவேன், ராணிய போல பார்ப்பேன், ராணிய போல நடப்பேன், ஜாக்கிரதையாய் நடப்பேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு சின்ன பிள்ளைக்குள்ள தான் யார் என்பது தெரிந்து இருக்கும் போது எத்தனையான ஒரு மிட்டுக்கு வந்து விடுகிறதோ, அப்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் வருகிற ஒவ்வொரு விசுவாசியும், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மகனும் தான் யார் என்று வேதம் சொல்லுகிற காரியத்தை புரிந்து கொள்வார்கள் என்றால் அவங்க சாதாரணமா வாழவே மாட்டாங்க, அசாதாரண வாழ்க்கை வாழ்வார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், எல்லாரும் சாதாரணமா உபயோகப்படுத்துகிறோம். ஆனாலும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கொஞ்சம் ஆழமாக லேசா தொட்டு உங்களுக்கு காட்டிவிட்டு உங்களுடைய உற்சாகத்தை அதிகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற சில வசனங்களை பார்க்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 16, 17, 18 வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 16வது வசனம், 17வது வசனம், 18வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நன்றாய் கவனியுங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 வசனத்தின் சாரத்தை நான் உங்களோடு கூட கொஞ்சம் பேச விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட தெளிவாக சில காரியங்களை பேசுகிறார். நாம் யாராம்? எல்லாரும் சொல்லுங்க, நாம் யார்? சிலருக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது. நீங்க யார்? உலகத்துல 2 பிள்ளைங்க தான். ஒண்ணு சாத்தானுடைய பிள்ளையா இருக்கணும், இல்லைன்னா தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். பக்கத்துல இருக்கவங்க கேட்க, நீங்க யாருடைய பிள்ளை? எங்க அப்பாவுக்கு பிள்ளைன்னு சொல்றீங்களா? அது உண்மைதான். ஆவிக்குரிய உலகத்துல நீங்க யாருடைய பிள்ளைங்கிறத 2 தான் தீர்மானிக்கும். ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய பிதாவானவன் பிசாசவன், ஆதி முதல் பொய்யனும் கொலைபாதகனும் ஆயிருக்கிறான். உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக்குவோம். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நல்லா கவனிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார் நம்முடைய ஆவியோடு கூட. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளுக்குள்ள பெரிய வித்தியாசம் இதுதான். பழைய ஏற்பாட்டுல யாரையாவது பார்த்து ஆண்டவர் நீ என் பிள்ளைன்னு சொன்னாரோ? ஹலோ, சொன்னாரோ?
இல்லையா? இல்லையா? ஐயா, விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்கிறோமே, அவனை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? என் தாசனாகிய, சொல்லுங்க, ஆபிரகாம். தாசன் என்று சொன்னா ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை உபயோகப்படுத்துங்க? மை சர்வன்ட். யாரை பார்த்து சொன்னாரு? நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். தன்னுடைய சரீரம் செத்து போயிட்டது என்று அவன் அறிந்திரவனாயிருந்தாலும் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நம்பினான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், எனக்கும் ஒரு கற்பத்திலே என்னுடைய மனைவி செத்து, கற்பம் செத்து போன நிலையில் அவளுக்கும் குழந்தை தருவார் என்று விசுவாசித்தான். என்னுடைய மகனை நான் உயிரோடு தகன பலியாக எரித்தாலும் அந்த சாம்பலிலிருந்து அவனை உயிரோடு எழுப்ப என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசத்திலே வல்லவனானான். அவனை பார்த்தும் ஆண்டவர் என்னதான் சொன்னாரு? என்னதான் சொன்னாரு? தாசனாகிய ஆபிரகாம், ஓகே, ஐ அக்செப்ட் யூ as a servant. நல்லா கவனிங்க. செங்கடலை பிரித்தவன், 40 ஆண்டுகள் 32 லட்சம் ஜனங்களை ஒருவனாய் நடத்தினவன் ஆகிய, அற்புதங்களை அடையாளங்களை செய்து ஒரு தேசத்தை மறு தேசத்தார் அண்டைக்கு நடத்தின ஒரே தலைவனாகிய மோசே குறித்தும் ஆண்டவர் என்னதான் சொன்னார்? ஹலோ, சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு வேதம் தெரியாதா? என் தாசனாகிய மோசே, Moses my servant, யோர்தானை பிரித்தவனும் இஸ்ரவேலின் ஜனங்களை வெற்றிக்கு நடத்தினவனும் எரிகோ மதிலை சுற்றி வந்தே உடைத்தெறிந்தவனும் ஆகிய யோசுவாவை குறித்தும் ஆண்டவர் என்னதான் சொன்னார்? தாசனாகிய, கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா. ஆண்டவருடைய காலை பிடித்துக் கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே சொல்கிறார், மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. எப்படி வார்த்தை சொல்றார் பாருங்க. ஆண்டவரே சொல்றார், எப்பா நீ சாதாரண ஆள் இல்லப்பா, நீ சாதாரண ஆள் இல்ல, மனுஷனையும் தேவனையும் போராடி ஜெயித்தனாம்பா அப்படின்னு சொல்லி அவன் பேரையே பிரின்ஸ் என்று மாத்தினாரே. அவனை பார்த்து என்னதான் சொல்லி இருக்குது? தாசனாகிய யாக்கோபு. ஆனா ஹல்லேலூயா அப்படிங்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? சொல்லுங்க. பிள்ளை. பக்கத்துல இருக்கிற பார்த்துக்கோங்க, நீங்க தாசனா இருக்க விரும்புகிறீர்களா, பிள்ளையா இருக்க விரும்புறீங்களா? நிறைய பேருக்கு இந்த உண்மை எல்லாம் தெரியாதனாலதான் நம்ம என்னமோ நினைச்சுக்கிறோம். அவன மாதிரி நம்ம இருக்க முடியுமா? அவன மாதிரி நம்ம இருக்க முடியுமா? அவன மாதிரி நம்ம இருக்க. சின்ன விசுவாசி பிரதர், 35 வருஷமா சின்ன விசுவாசி. நல்ல கவனிங்க ஐயா, அவங்க எல்லாம் வேலைக்காரன், நாம் பிள்ளையாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்களை யார் என்று கிறிஸ்துவுக்குள் அடையாளம் கொண்டு கொள்ளுங்கள், வீரராக மாறி விடுவீர்கள். ஹல்லேலூயா. நல்ல புது ஹீரோ ஹோண்டா சிட்டி அந்த மாடல் கார் நான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. டிரைவர் ஒருத்தனை வச்சு அவனுக்கு சம்பளம் கொடுத்து வண்டியை நல்லா பாத்துக்க, நான் வண்டி வாங்கின நாளே நேரா கொண்டு ஒரு மரத்துல இடிச்சிட்டு வந்தான். நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? வேலை விட்டு இத்தனை காலமா நான் சொப்பனம் பார்த்து, இத்தனை காலமா வாஞ்சித்து என் செல்வத்தெல்லாம் போட்டு நான் புது கார் வாங்கிட்டு வந்தா, நீ போய் நேரா கொண்டு மரத்துல போடா வீட்டுக்கு. காரை பிடிச்சு வீட்டுக்கு தள்ளிடுவான். கொண்டு 2 அடியும் போட்டு அதே கார்